இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the tournament will begin December 30, 31, 1, 2, 3, 4. ஸோ இந்த டேட்ஸ்ல டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆக்ஷன் நடக்கும். பிளேயர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிளேயர் ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ 3 டிஸ்ட்ரிக்ஸோட பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட். கரெக்டாக 3 டிஸ்ட்ரிக்ஸோட பிளேயர்ஸ். ஸோ அவங்க எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். will be begin at November 10. So coming 10 மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி டேர்டெவில்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ் and Gujarat Titans, and Rajasthan Royals, and Lucknow Super Giants. So all the 10 teams will be there in the tournament. So as already told, so each team should contain 17 players with one icon player and one franchise owner, and other 15 players should be in the player action. We are ready பண்ணிட்டீங்க அப்படினா we can start the tournament at December 30. So wishing everyone a very all the best. And committee க்கு பாத்தீங்கன்னா எல்லா சார்பாகவும் பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷனும் கோஆபரேஷன் சப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ட்ரீம். ஸோ சின்ன குழந்தைங்க வயசான தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த கேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த கம்ப்ளீட்டா அந்த டீமோட ஜெர்சி. ஸோ அங்கே போயிட்டு நம்மளால விளையாட முடியாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் வேற. பட் அந்த ஃபீலு, த்ரில்லு, அந்த என்ஜாய்மெண்ட்டு, எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கண்டிப்பாக இங்கே இருக்கும். மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ்ல 20 ஓவர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா 20-20 ஃபார்மேட்டாக நடக்கும். ஸோ யூ கேன் ஸ்கோர் ஹாஃப் செஞ்சுரி, யூ கேன் ஸ்கோர் செஞ்சுரி, யூ கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகேன் a very all the best and thank you for the opportunity. Thank you. ஒரு டீமோட பேஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30K கரெக்ட்டுங்களா? 35 ரைட்? யா 35 நம்பா. ஸோ பிகினிங்கே இனிஷியல் பிட் பார்த்தீங்கன்னா 35 ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 டீம் இருக்கும். ஸோ 10 டீம் யூ கேன் 70 மெம்பர்ஸ் இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் எப்படி அப்படின்னா ஒரு ஐகான் பிளேயர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா டீம் ஓனர் இருப்பாங்க. ஸோ டீமில் ஆல்ரெடி 2 பேர் நீங்கள் இந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே உங்கள் டீமில் இருப்பீங்க. ஒரு ஓனர் ப்ளஸ் ஒரு ஐகான் பிளேயர். கரெக்டாக காசு ப்ரைஸ் பண்ணிங்கன்னா 4000. ஸோ அவருக்கு இருக்கும். அது போக பேலன்ஸ் இருக்கிற பிட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் பேலன்ஸ் ரிமைனிங் 15 மெம்பர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது. ஸோ ஓனருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதம். ஸோ இட்ஸ் a very active use. ஆக்சுவலாக இம்பேக்ட் பிளேயர் ரூல் பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறாங்க. இம்பேக்ட் பிளேயர் ரூல் மேட்ச்சில் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக அந்த IPL பார்த்துருக்கோம். ஸோ யூ கேன் யூஸ் ஒன் பிளேயர் ஆஃப் யுவர் டீம்ஸ் இம்பேக்ட் பிளேயர். ஸோ யார் வேணுமோ நீங்கள் அந்த பிளேயர் அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் இன்பிட்வீன் த டோர்னமெண்ட் யாராவது ஒரு பிளேயர் இன்ஜுரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அடிபட்டு அவங்களால இந்த டோர்னமெண்ட்டில் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா ஸோ மேனேஜ்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசி யூ கேன் டேக் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா பியூர் பவுலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ வேரியேஷனு ஒரு பால் போட்டாங்க 2 பால் போட்டாங்க அப்படின்னு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே பியூர் பவுலிங்காக ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷன் பவுலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் சைடு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஸோ இன்கேஸ் அப்படி இல்லை ஏதாவது ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் த டோர்னமெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா தட் டீம் வில் பி டிஸ்குவாலிஃபைட், eliminated from the tournament. புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்குது. பவுலிங் அம்பையர் டிசிஷன் இஸ் த ஃபைனல் டிசிஷன். ஒன்ஸ் த அம்பையர் இஸ் given any decision, so it will be the final decision. And ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆக்சுவலாக அம்பையரிங் பார்த்தோம் ஏதோ இவரோ இல்லை இங்கே இருக்கிற யாரோ ஒரு பிளேயரோ பண்ண போகிறது இல்லை. ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் அம்பையர்ஸை தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஹையர் பண்ணிவிட்டு அவங்க தான் அம்பையரிங் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கும். இன்கேஸ் ஃபேராக இல்லாத பட்சம் ஃபேராக இருக்கும். ஸோ ஃபேராக இல்லாத பட்சம்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேராக இருக்கும். ஸோ அம்பையர்ஸோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு டோர்னமெண்ட்டை சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் த டே ஒன். ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. இந்த டோர்னமெண்ட் பற்றி முன்னாடியே ஒரு சிங்கிள் மேட்ச் நடந்து இந்த பர்சன்டேஜஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த எல்லாரோட கோஆபரேஷனும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சார்பாக நான் அவங்க எல்லா இடத்தையும் கேட்டுக்கிறேன். ஸோ ஃபார் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து
கவனிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போவோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் எழுத போறீங்களோ யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கமெண்ட் ரெஜிஸ்டர். ஸோ எல்லாமே பண்ணிட்டீங்க இல்லையா? லெஜெண்ட்ஸ்ல ஒரு சீனியர் இப்போ வந்து இந்த இப்போ ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. கிளாப் பண்ணணும், நம்ம எல்லாம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ப்ரோ. உங்க பேரு வெங்கடாச்சலம். கடவுளோட பேரு கடவுளே காப்பாத்து. Yes, the first team is going to be Delhi Daredevils. So you can start your bidding. Whoever interested, yaar விருப்பப்படுறீங்களோ you can start your first bid. Delhi Daredevils. So 35,000 from நம்ம பேர் என்ன? பரத். Yes. 35 from Bharat. Tara